பிரைஸ் தி லார்ட். யூடியூப் வேதாகம கல்லூரியில அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் பாகத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இப்ப ஆதி சபையில கிரேக்க விதவைகளை அன்றாடக விசாரணையில ஒழுங்கா விசாரிக்கலன்னு சொல்லி எபிரேயர்கள், அதாவது யூதர்கள் முறுமுறுத்தாங்க. உடனே அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மேச, இந்த சாப்பாடு பரிமாறுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கட வேலை கிடையாது. நாங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நேரத்தை செலவழிக்கணும். நீங்களா பார்த்து ஆவியிலையும் ஞானத்திலையும் நச்சாட்சிலையும் நிறைஞ்சவங்க 7 பேரை கொண்டு வாங்க, நாங்க கைகளை வச்சு அவங்கள ஏற்படுத்துவோம். அப்ப அதுல நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு, சாப்பாடு பரிமாறுறதுலயே நச்சாட்சி பெற்றவங்களா இருந்திருக்கணுமா, ஞானத்தினால நிரம்பி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருக்கணுமா. அப்படி நிரம்பி இருந்தா கூட போதாதான், அவங்கள கொண்டாடும் போது அப்போஸ்தலர்கள் அவங்க மேல கையை வச்சுதானா அவங்கள அந்த ஊழியத்துல ஏற்படுத்தணும். அப்ப ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கே இவ்வளவு கெடுபிடினா, மேடையில் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு அல்லது ஒரு சபையை நடத்துறதுக்கு, ஒரு பாஸ்டர் அமைப்பனா இருக்கிறதுக்கு எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு அழைப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு அவசியம். அப்ப இன்னைக்கு சில நாடுகள்ல, சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, சும்மா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி சும்மா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நாளும் கூடாது. இன்னைக்கு இந்த நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர்ஸ், செல்ஃப் அப்பாயிண்டட் பிரீச்சர்ஸ். தங்களை தாங்களே ஏற்படுத்திக்கிட்டு பிரசங்கி மாறா, பாஸ்டர் மாறா வர்றது ஒரு நாள் இது கூடாது. அப்ப ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த தலைமைத்துவம் இந்த இடத்துல பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் தான் இவங்கள கையை வைக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப முக்கியம். இப்ப அதை தாண்டிட்டோம். நம்ம அந்த 7 பேரை பத்தி நான் பேசினேன். அதுல உங்களுக்கு ஸ்தேவானை பத்தியும் பிலிப்பு பத்தியும் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க 2 பேர்த்தையும் ஆண்டவர் அபரிமிதமா பயன்படுத்தினார்னு. இப்ப இந்த 4வது பாடத்துல நம்ம பிரதானமா பார்க்க போற 2 நபர்கள், ஒருத்தர் ஸ்தேவான், அடுத்தவர் பிலிப்பு. இந்த 2 பேருக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்தேவான் இது ஒரு கிரேக்க பெயர், ஸ்டெஃபானோஸ். ஸ்டெஃபானோஸ்னா கிரீடம், மகுடம், கிரீடம். ஓகே. அப்புறம் பிலிப்புன்னு தமிழ்ல சொல்றோம், பிலிப்பாஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கிரேக்க பெயர். அப்ப அந்த பிலிப்பாஸ் அப்படின்னா குதிரைகளை பிரியப்படுகிறவன், லவர் ஆஃப் ஹார்சஸ், குதிரைகள் மேல் பிரியம் உள்ளவன் பிலிப்பு. அப்ப இந்த 2 பேரையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம 6வது அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். 6 வசனத்தை பார்த்து முடிச்சோம். இப்ப இன்னைக்கு 7வது வசனத்துல இருந்து பார்ப்போமா? 7வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்ப அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராகிய இயேசு கொடுத்த கட்டளை முழு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலையும் நிறைவேறும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதுல முதலாவது நிறைவேற்றம் தான் இது. என்னது? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், அப்புறம் தானே யூதேயாவிலும் சமாரியாவிலும். அப்ப எருசலேமில் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு இயேசுவானவர் சொன்னார் இல்லையா? அப்ப இவங்க பாருங்க, எருசலேமில சாட்சிகளா இருந்ததனுடைய விளைவு தேவவசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்கள், ஆனா அவங்களே விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு பயங்கரமா இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமில்ல, அந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாட்சிகளா இருந்திருக்கிறாங்க. இப்ப அடுத்த வசனத்துல ஸ்தேவான் விஷயத்துக்குள்ள வர்றார். எப்படி? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆனா அவரு தெரிவு செய்யப்பட்டது எந்த ஊழியத்துக்கு? பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு. அப்ப பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த ஒரு நபர் கர்த்தரால எப்படி பயன்படுத்தப்படுறாருன்னு பாருங்க. ஆகவே ஊழியங்களை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. இப்ப சில நேரம், நான் 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கும் என்னைய ஆண்டவர்களை நடத்தின பாஸ்டருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, என்னைய ஊழியக்காரனாக்க போறதான். இப்ப எனக்கு என்ன வேணும்னா உடனே ஊழியக்காரனாகிறதுக்கு. அப்படி ஒரு நாள் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒரு மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு எவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் படிப்படியா அந்த நபர் வளரணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு, அந்த பொறுப்புகளுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்து, அப்படிதான் அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கணும். அப்ப திடீர்னு ஒரு ஆளுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து பதவிகளை கொடுத்துட்டா அப்புறம் அவங்க பெரிய குழப்பங்களுக்குள்ள விழுந்துருவாங்க. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எலியா இருக்காரு, எலிசா இருக்காரு. எலிசா இருக்காரு, கேயாசி இருக்கிறார். இந்த பாருங்க, எலியாவுக்கு கீழே எலிசா உதவியாளனா 13 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனா அந்த 13 வருஷமும் எலிசா செய்த ஊழியம் என்னவா? எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். இப்ப யூத கலாச்சாரத்தின்படி
ஒரு ஆளுடைய கைக்கு இன்னொரு ஆள் தண்ணி வார்க்கிறதுங்கிறது வேலைக்காரனை குறிக்கும். அப்ப ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபர் தான் எலிசா சாஃபாத் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு பணக்கார நபர். அப்ப அந்த பணக்காரனுடைய மகனா வாழ்ந்த எலிசா ஒரு எலியாவுக்கு வேலைக்காரனா 13 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா முடிவென்னா, எலியாவினுடைய அபிஷேகத்தினுடைய 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைச்சி எலிசா அருமையா ஊழியம் செய்தார். ஆனா எலிசா தனக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தார். அவன் பேர் என்னது? கேஹாசி. தமிழ்ல கேயாசின்னு வாசிக்கிறோம். இப்ப எலிசா கேயாசிய அவசரப்பட்டு ஊழியத்துல பயன்படுத்தினார். அந்த சூனேமியாளினுடைய மகன் இறந்து போயிருக்குது. இவர் கேயாசிக்கு தன்னுடைய கோலை கொடுத்து சொல்றாரு, நீ போயிட்டு அந்த பிள்ளை மேல வச்சு அவனை உயிர்ப்பீன்னு. கேயாசி போயிட்டு அந்த கோலை வைக்கிறான், உயிரடைய மாட்டேங்குது. அப்ப எலிசா வரும்போது பார்த்தா அந்த பிள்ளை இன்னும் உயிரோட எழும்பி இல்லை. அப்புறம் எலிசா அந்த பிள்ளை மேல படுத்து அப்புறம் தான் அந்த பிள்ளை உயிரடைஞ்சிச்சு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? எலிசா கொஞ்சம் அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியம் கொடுக்குறாரு. அதனால என்ன நடந்துச்சு? அவன் முதிர்ச்சி அடையாத ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டான். யாரு? கேயாசி. அப்ப பிற்காலத்துல நாகமான் வந்த போது, குஷ்டரோகி, எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பின போது எலிசா சொல்றாரு, எனக்கு கொண்ட காணிக்க வேண்டாம், நீ போ. ஆனா கேயாசி என்ன செய்யறாரு? குறுக்கு வழியில ஓடி போய் நாகமான சந்திச்சு, இல்ல ஐயா காணிக்கை வாங்கிட்டு வர சொல்றாருன்னு காணிக்கை எடுத்து கொண்டு போய் தண்டை வீட்டுல வச்சுட்டான். கடைசியில் என்னாச்சு? அந்த கேயாசிக்கு நாகமானனுடைய குஷ்டரோகம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்கிட்ட படிக்கிற சிலர், நீங்க பாஸ்டர்கள், இப்ப சில உலக பிரகாரமான அப்பா அம்மாருக்கு இருக்கிற உணர்வுகள் ஆவிக்குரிய தகப்பன்மாராகிய நமக்கும் இருக்கு. எப்படி தெரியுமா? இப்ப உலக பிரகாரமான அப்பா அம்மா பொதுவா என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நான் அனுபவிக்க முடியாத நன்மைகளை என் பிள்ளை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சில ஆவிக்குரிய தகப்பன் மாறும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய உதவி ஊழியக்காரன் படக்கூடாது. அப்ப இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்துல ஒரு தலைமை போதுகிறா வந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பிறகு வர்ற பாஸ்டர்மார்க்கு இவங்க என்ன செய்யறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, ஏன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், அவங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்கு அவசரப்பட்டு ஊழியங்களை கொடுக்கிறது, அவசரப்பட்டு அவங்களை பயன்படுத்துறது, பொறுப்புகளை கொடுக்கிறது. இது மாதிரி நடக்கும்போது கடைசியில் என்ன நடக்குது? அந்த மாதிரியான ஊழியர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள். இப்ப இன்னைக்கு ஒரு காலத்துல ஐரோப்பியாவில் உள்ள தமிழ் சபைகள்ல இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இலங்கை வரை வந்துருச்சு. இந்தியாவிலும் இதை பார்க்கலாம். என்னன்னா, முந்தா நாள் ரசிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவன் இன்னைக்கு பாஸ்டர். அப்ப அப்படி வரும்போது கவர்ச்சியா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா போக போக அவங்களுடைய முதிர்ச்சி இல்லாத தன்மையினால ஆலோசனை கொடுக்க தெரியாது, சபை நடத்த தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, இப்படி பெரிய பல பிரச்சனைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்க முகம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சபைகள் உடைகிறது, பிரிகிறது, அப்புறம் பின்வாங்கிறது ஜனங்கள், இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இங்க ஸ்தேவானை பத்தி நம்ம படிக்கும் போது, அந்த ஸ்தேவான் ஏற்கனவே ஜனங்கள் மத்தியில நற்கீர்த்தி பெற்றவன், ஏற்கனவே ஞானத்தினால் நிறைந்தவன், ஏற்கனவே ஆவியினால பரிசுத்த ஆவியினால நிறைந்தவன். ஆனா ஒரு பொறுப்பு இருக்கல. அப்புறம் கொடுக்கப்படுற முதல் பொறுப்பு என்ன பொறுப்பு? சாதாரண பந்தி விசாரிப்பு பொறுப்பு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவர் வளர்ந்து வந்து இப்ப என்னவா வந்துட்டாரா? அநேக அற்புதங்களை செய்யற அளவுக்கு அவர் வந்துட்டாரா. அவரை பத்தி இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தான் போறேன். பாருங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், அதாவது லிபர்த்தீனர் இந்த காலத்துல இருக்குது லிபியா, அந்த பிரதேசத்துல இருந்து வந்த யூதர்கள், சிரேனே பட்டணத்தாரிலும், அவங்க ஆப்பிரிக்காவில இருந்து வந்த யூதர்கள், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தாரிலும், அவங்க எகிப்தில இருந்து வந்த யூதர்கள், சிலிசியா நாட்டாரிலும், அவங்க ஐரோப்பிய யூதர்கள், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்ப சும்மா ஜனங்கள் எழும்பி தர்க்கம் பண்ணினார்கள்னு சொல்லாம இந்த லிஸ்டை ஏன் லூக்கா எழுதுறாரு? ஞாபகம் வைங்க, லூக்கா வைத்தியன். யாருக்கு எழுதுறாரு? தேயோப்பிலுன்னு சொல்ற இன்னொரு வைத்தியனுக்கு எழுதுறாரு. அவர் 2 பெரிய படித்த பட்டதாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிறாங்க, ஒருத்தருக்கு இவர் எழுதுறார். நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு ஆய்வுலையும் சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், லூக்கா ஒரு வைத்தியரா இருந்து தேயோப்பிலுங்கிற வைத்தியருக்கு எழுதுறபடினால இவங்களுடைய மொழி, இவங்களுடைய உள்ளடக்கம் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்த ஒரு கல்வி நிலை கொண்டதா இருக்கும். அப்ப இவரை லூக்கா என்னத்தை காட்ட வர்றாருன்னு சொன்னா, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோமே ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். இப்ப நீங்க இன்னைக்கு எதையாவது நீங்க எடுத்துக்கிட்டா, மருத்துவத்தை எடுத்துக்கிட்டா கூட, அமெரிக்காவில் மருத்துவம் படிக்கிறதும் இங்கிலாந்துல மருத்துவம் படிக்கிறதும் வித்தியாசம், ஆஸ்திரேலியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், ரஷ்யா யுக்ரைன் அங்கெல்லாம் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், இந்தியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம். இப்படி ஒவ்வொரு நாட்டுல அந்த அடிப்படை ஒன்னா இருந்தாலும் சில நாடுகள்ல சில துறைகள்ல ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. புரியுதா? அப்ப அப்படி பார்க்க போனா இந்த புலனாய்வு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, அதான ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அப்புறம் அந்த நிறைய மருத்துவம் அப்படி இப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா பக்கம் அங்கதான் இந்த சைக்காலஜி அப்புறம் இந்த மருத்துவங்கள் சம்பந்தமான நல்ல நல்ல பெரிய சர்வகலாசாலைகள் எல்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சட்டம் அப்படி இப்படின்னா ஆஸ்திரேலியா, இப்படி ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு நாடுகள் பெயர் போனது இருக்கு. இதே மாதிரி யூதர்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த யூதர்களையும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்த யூதர்கள் ஒவ்வொரு துறையில அவங்க ரொம்ப விற்பனர்களா இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த லிபர்த்தீனர் அப்படின்னா அவங்க இந்த லிபியா பக்கம் மத்திய கிழக்கு அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் தேவ தூதர்கள் அந்த சம்பந்தம் மாதிரி இருக்கும். அப்புறம் சிரேனை பட்டணத்தார் நீங்க ஆப்பிரிக்கா ஜனத்தார் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயோக ரீதியா பிராக்டிக்கல் ரீதியா அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் நீங்க அலெக்சாந்திரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எகிப்துல அலெக்சாந்திரியானா அவங்க ரொம்ப பயங்கர மூலசாலிகள். அவங்க எல்லாமே கற்றறிஞ்ச பண்டிதர்கள். அவர்கள் யூதர்களா இருந்தாலும் வேற மதங்களும் அவங்களுக்கு தெரியும், உலக சரித்திரம் தெரியும், அப்படி எல்லாம் தெரியும். அதே மாதிரி நீங்க அலெக்சாண்டிரியா பட்டணத்தார் சிலிசியா நாடு எல்லாம் அப்படின்னு சொன்னா அந்த கிட்டத்தட்ட கிரேக்கர்கள் மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ். அப்புறம் ஆசியா தேசத்தார் மத விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க பாருங்க. இப்ப இப்படி வித்தியாசமான பின்னணிகள்ல இருந்து வந்த வித்தியாசமான அறிவுகளும் அனுபவங்களும் கொண்ட யூதர்கள் ஸ்தேவான்கிற ஒரு மனுஷனோட தர்க்கம் பண்ணாங்க. யார் இந்த ஸ்தேவான்? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், சும்மா பந்தி விசாரிப்பு பண்ணவர். ஆனா 10வது வசனம் பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. என்ற தெய்வமே, அதாவது லிபர்த்தீனர்கள் பேசுற அந்த தேவ தூதர்கள் சம்பந்தமான அந்த ஆழமான ஆவிக்குரிய விடயங்களுக்கும் இவர் எதிர்த்து பேசுறாரு. ஓகே, அலெக்சாந்திரியால இருந்து பேசுற பெரிய அறிவு ஜீவிகளுக்கும் எதிர்த்து இவர் பேசி அவங்களையும் தோக்கடிக்கிறாரு. சிரேனை பட்டணத்தால் இருந்து ஆப்பிரிக்கா சேர்ந்து வந்த அவங்களுடைய கதைகளையும் இவர் தாக்கி அளிக்கிறார். மொத்தத்துல எல்லாரையுமே கிரேக்க அதாவது சிலிசியா தத்துவ ஞானிகளையும் இவர் தோக்கடிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்குன்னா அப்பப்பா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. பாருங்க, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு செய்யற ஒருத்தனுக்கே இந்த அளவு ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்றவங்க, நம்ம எல்லாம் சபை நடத்துறவங்க, நமக்கு எந்த அளவு ஞானம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க சொல்லக்கூடாது அது கர்த்தர் கொடுத்த ஞானம். கர்த்தர் தான் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கறது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நம்ம உட்கார்ந்து படிக்கணுமே, நம்ம உட்கார்ந்து ஆராயணுமே, நமக்கு அந்த ஆசை அந்த ஆர்வம் வரணுமே. சும்மா அந்துகிட்டு ஞானம் எல்லாம் தானா வரணும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆவிக்குரிய காரியங்கள்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனா மற்ற விஷயங்களையும் நாங்க ஆராயணுமே, நம்ம படிக்கணுமே. அப்ப இந்த ஸ்தேவானை பத்தி இதுல எழுதி இல்லாட்டியும் நமக்கு தெரியுது இவர் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி படிச்சிருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இவரை பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. அதனால 11வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, மோசேக்கும் தேவனுக்கும், மோசேனா அந்த மோசேங்கிற மனுஷனுக்கா? ஆஹா, புதிய ஏற்பாட்டுல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் வேற பாடங்கள்ல. பழைய ஏற்பாட்டுக்கு மோசேனும் சொல்லுவாங்க. ஏன்னா முதல் 5 புத்தகங்களை எழுதினது மோசேங்கிறனால. நியாயப்பிரமாணம் சொன்னாலும் பழைய ஏற்பாடு, மோசேன்னு சொன்னாலும் பழைய ஏற்பாடு. அதுவும் விசேஷமா தோரா, அந்த முதல் 5 புத்தகங்கள். ஓகே, அப்ப ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் எந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. 15வது வசனத்தில் நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்ப இவனை தர்க்கத்தால தோக்கடிக்க முடியல. ஆகவே பொய் சாட்சிகளை ஏற்படுத்துறாங்க. வார்த்தைக்கு விரோதமா, நியாய பிரமாணத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா தேவ தூஷணம் சொன்னா இப்படித்தானே இயேசுக்கும் செஞ்சாங்க. அப்ப அதே மாதிரி செய்யறாங்க. செஞ்ச உடனே நம்ம 7வது அதிகாரத்துக்கு போறோம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல இருந்து 53வது வசனம் வரைக்கும் ஸ்தேவான் பிரசங்கம் பண்றான். இதை நீங்க பிறகு வாசிச்சு பாத்துக்கிறீங்க. இதை நீங்க வாசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டா ஒரு மேலோட்டமா வாசிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். என்ன பிரசங்கம் தெரியுமா? இந்த மனுஷன் ஆபிரகாம்ல தொடங்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆரானுக்கு, இந்த இடத்துல காரான்னு வாசிப்பீங்க தமிழ்ல, ஆனா அந்த காரான் தான் ஆரான். ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்திலேயே இவங்க ஆபிரகாம் எல்லாம் போய் தேராக எல்லாம் போயிட்டு ஆரானுங்கிற இடத்துல இருக்காங்க இல்லையா? அந்த ஆரானுக்கு இந்த
இடத்துல காரான்னு எழுதியிருக்குது. ஏன்னா இப்ரேய மொழியில ஆரானுக்கு ஆரான்னு சொல்றது இல்ல, அப்ப அது அந்த கா மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அதனாலதான் காரான்னு எழுதியிருக்குது. அப்ப ஆபிரகாம ஆண்டவர் தெரிவு செஞ்சதுல இருந்து அப்படியே இயேசு கிறிஸ்து வரைக்கும் சூப்பரா ஒரு மேலோட்டமான ஒரு பிரசங்கத்தை பண்றாருன்னா பாருங்க. இவர் ஆமோஸ் புத்தகத்துல இருந்து சில வசனங்களை சொல்றாரு, ஏசாயா 66 அதிகாரத்துல இருந்து சில வசனங்களை சொல்றாரு. அப்புறம் ஆபிரகாம் கதையில இருந்து அப்படியே வந்து மோசையோட கதையை பேசி, அவங்க வந்த விதங்கள் எல்லாம் பேசி, அப்படியே தாவீதை பத்தி பேசி, சாலமோன் தேவாலயத்தை கட்டினதை பத்தி எல்லாம் பேசி, இவ்வளவு ஒரு ஞானம் அந்த மனுஷனுக்கு, வேத ஞானம் பழைய பட கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. இதுல இருந்தும் தெரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அவங்களுடைய வேதாகமமாகிய பழைய ஏற்பாட்டை, அவங்களுக்கு புதிய ஏற்பாடு இருக்கல இல்லையா, அதுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது, எவ்வளவு தூரம் அவர் படிச்சிருந்திருக்காரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பைபிள் நமக்கு தெரியணும், இப்ப பைபிள் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, பைபிள்ல இருக்க கதைகள் சம்பவங்கள் நமக்கு தெரியுது, எந்த வசனம் எங்க இருக்கு அப்படிங்கறது. ஒரு 25 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்றது பெரிய விஷயம் இல்ல. சில பேர் வந்து ஒரு 100-200 வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, இத்தனாம் அதிகாரம் இந்த புத்தகம் இந்த வசனம் இதை சொல்லுகிறது, அந்த புத்தகம் அந்த அதிகாரம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அது நல்லது, நான் அதுக்கு விரோதமா பேசவே இல்லை. ஆனா நமக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அப்படியே ஒரு ஒரு மேலோட்டமா ஓடுறதுக்குரிய ஞானம் நமக்கு இருக்கணும். இங்க பாருங்க, விசேஷமா நீங்க யூடியூப் வேதாகம கல்லூரியில் படிக்கிறவங்க, நீங்க என்னுடைய மாணவர்களா இருந்தா நீங்க அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆதி ஆகமத்துல கதையை தொடங்குனீங்கன்னா வெளிப்படுத்தல் வரைக்கும் சும்மா ஓடி போறதுக்குரிய அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னா நம்ம பிரசங்கிமாரா இருந்து ஆசிரியர்களா இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த அந்த ஒரு ஞானம் ஒரு சாதாரண ஒரு ஒரு சாப்பாட்டு பரிமாறுற ஒரு மனுஷனுக்கே இருந்திருக்குதுன்னா எந்த அளவு பெரிய ஊழியம் நமக்கு இருக்கு. ஆகவே நீங்க நிறைய வேதத்தை வாசிக்கணும். நீங்க ஒரு வருஷத்துக்கு பல தடவை முழு வேதத்தையும் வாசிச்சு முடிக்கிறதுக்குரிய அந்த அந்த ஒரு திறமை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீங்க வாயில வேற வைக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு பல தடவையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிறதே கஷ்டமே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பைபிள் தெரியாம உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை வருஷம் உயிர் வாழ போறீங்க நீங்க? அப்ப ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வாசிக்கிறதா இருந்தா ஒண்ணுமே உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. நிறைய வாசிக்கணும். புரியுதோ இல்லையோ, தெரியுதோ இல்லையோ, கடன் வாசிக்கிறோம்னா திருப்பி வாசிக்கும் போது நமக்கு வசனம் நல்லா பரிச்சயம் ஆயிரும். ஆகவே அதனாலதான் பாருங்க, நம்ம இந்த கல்லூரியில பழைய ஏற்பாட்டு ஆய்வுல பாருங்க என்ன அழகா நம்ம ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் ஓடி வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த புத்தகம் இந்த விஷயங்களை சொல்லுதுன்னு. புதிய ஏற்பாட்டு ஆய்வுல மத்தியில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப அதனால நீங்க இதுல படிக்கும் போது உங்களுக்கு இலகுவா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க புத்தகத்தை எழுதுறது நல்லது, ஆனா நம்முடைய மனங்கள்ல இதெல்லாம் இருக்கணும், நமக்கு அறிவுல இதெல்லாம் இருக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அந்த கதையை ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சதுல இருந்து புதிய படைக்கிற வரைக்கும் அந்த கதைகளை சும்மா அப்படியே கடகடன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உரிய அந்த ஆற்றல் நமக்கு வர முடியும். ஆவியானவர் உதவி செய்வார். அந்த ஒரு நிலை நமக்கு இருந்தா தான் நம்ம தகுதியுள்ள பிரசங்கிமாரா, தகுதியுள்ள ஆசிரியர்களா கடமையாற்ற முடியும். இப்ப இது வந்து குற்ற உணர்வுக்காக நான் சொல்ற ஒண்ணு இல்லை, ஒரு அத்தியாவசியத்துக்காக நான் சொல்றேன். நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம். இப்ப ஊழியம் செய்யறது வந்து ஏன் நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம்னா, இந்த செய்யற ஊழியத்தை தானே பாக்குறாங்க. இப்ப இவர் பிரசங்கம் பண்றாரு, அப்ப ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் போது கேட்க ஆசையா இருக்குது. ஸ்தேவானை குறிச்சு நமக்கு பெரிய பெருமை வருது, என்ன அருமையா பேசுறாரு பாருங்க. அந்த லிபர்த்தினர், சிலிசியா நாட்டுக்காரர்கள், சிரேன பட்டணத்தார், ஆசியாக்காரர்கள், இவங்க யாராலையும் கூட இந்த ஆளை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பேசுறாருன்ட்டு. அப்ப அது மாதிரி நானும் பேசினா நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த மனுஷன் எந்த அளவு படிச்சிருப்பாரு உட்கார்ந்து, அதை யோசிக்கணும் நீங்க. அப்ப அது மாதிரி இந்த ஊழியம்ங்கிறது வெளியில தெரியறது மட்டும் இல்ல, அது மேடையில ஆடுறது தான் இந்த நம்ம வெளியால செய்யற ஊழியம். ஆனா திரைக்கு பின்னால நிறைய ஆயத்தங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் வசனத்தை வாசிச்சு அப்படி பைபிள் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு நிலைமைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் நல்ல விதமா கர்த்தரால உங்களை பயன்படுத்த முடியும். ஆனா இவருடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா போச்சு. எப்படின்னா 54வது வசனத்தை பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இப்ப இவர் வந்து கடைசியில இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க மேல கொஞ்சம் போனீங்கன்னா 51வது வசனத்துல 50வது வசனம் வரைக்கும் அழகா அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு 51வது வசனத்துல இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீர்கள் திட்டுறாரு. அப்புறம் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான்.
இவைகளை அவர்கள் கேட்டபோது, கடைசியில் இந்த மாதிரி ஒரு திட்டணும்னா எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதுல இப்ப நமக்கு தெரியும், பைபிள்ல என்ன தெரியுமா சொல்லிருக்குது, இயேசுவானவர் உயிர் தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில இருந்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்தார்னு தான் இருக்கு. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்த்தாலும் இயேசுவானவர் உட்கார்ந்துதான் இருக்கிறார். ஆனா இங்க ஸ்தேவான் பார்க்கும்போது தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசுவானவர் நிக்கிறது காண்றார், உட்கார்ந்து இல்லை. ஏன்? நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் சொல்ற ஒரு கருத்தை நானும் ஏற்றுக்கொள்றேன். இது என்னுடைய கருத்து இல்ல, காலாகாலமா பல வேத அறிஞர்கள் சொன்ன கருத்து. ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். என்னன்னா, மொத இயேசுவுக்காக ஒரு ஆள் ரத்த சாட்சியா மறிக்க போறான். அப்படி ரத்த சாட்சியா மறிக்கிறவனை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் உட்கார்ந்து இருந்தவர் எழும்பி நின்று வரவேற்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அறிஞர்களுடைய கருத்து. நான் அதை வெகுவா ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா இல்லாட்டி அவர் நின்றுகிட்டு இருக்க வேண்டிய ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா அந்த ஜனங்களை வரவேற்கிறது, ஜனங்களை பாராட்டுறது, தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்றது, இதெல்லாம் இயேசுவானவருக்கு ரொம்ப அத்துப்படி, ரொம்ப விருப்பம். அப்ப 57வது வசனத்துல பாக்குறோம், அவங்க எல்லாம் அவன் மேல பாஞ்சு 58வது வசனம், அவரை நகரத்துக்கு புறம்ப கொண்டு போய் கல் எறிஞ்சு கொன்றாங்கன்ட்டு. இப்ப நீங்க அந்த அவரை நகரத்துக்கு வெளியே கொண்டு போனாங்கன்னு இருக்குது, எந்த வழியால கொண்டு போனாங்கன்னு இல்ல. ஆனா சரித்திர புத்தகங்கள்ல, இஸ்ரவேல் சரித்திர புத்தகங்கள்ல இருக்குது, அவங்க அந்த சிங்க வாசல் அப்படின்னு சொல்ற அந்த சிங்க வாசல் வழியால தான் ஸ்தேவானை வெளியே கொண்டு போறாங்க. அப்ப அதனால இன்னைக்கும் எருசலேம்ல சிங்க வாசல் இருக்கு இல்லையா, லயன் கேட், அதுக்கு ஸ்டீவன் கேட்னு பேர். ஸ்தேவானை அதுலதான் வெளியே கொண்டு போனாங்க. அப்ப அவரு கடைசியில ஜெபம் பண்றாரு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்புறம் பார்க்கலாம், அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், செத்து போறான். அப்ப ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி, கல்லெறிந்து கொல்லப்படுறார். அப்ப கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் சம்மதம் கொடுத்திருக்கார். 58வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சரி, இப்ப இந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப யூதர்கள் கல்லெறிஞ்சு கொள்ற அந்த வழக்கம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். அநேகமா ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி தான் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. இப்ப இப்படித்தான் நடக்கும். இப்ப சொல்லுவோமே, இப்ப ஒரு ஆளை குற்றவாளின்னு தீர்க்கிறாங்கன்ட்டு, அப்ப 2 சாட்சிகள் இருக்கணும், 2 சாட்சிகள். அப்ப சாட்சி, முதலாம் சாட்சி அவர் சொல்லணும், நான் கண்ணால கண்டேன், காதால கேட்டேன், இவர் இந்த காரியத்தை செய்தார். அப்ப அவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 2ஆம் சாட்சி அவர் சொல்றாரு, ஆமா இவர் சொல்றது சரி, நானும் கண்டேன் கேட்டேன், இவர் சொல்றது சரி. இந்த 2 சாட்சிகள் இந்த குற்றத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மரண தண்டனையை ஆலோசனை சங்கம் விதிக்கும். அப்ப எங்க கொண்டு போவாங்கன்னா, பொதுவா எருசலேம்ல, இந்த சம்பவம் எருசலேம்ல தான் நடக்குது. எருசலேம்ல அவங்க கல்லெறிஞ்சு கொன்றதுக்கு ஒரே இடம் தான் இருந்துச்சு. சும்மா நீங்க நினைக்காதீங்க கல்லெறிஞ்சு கொள்றது ரொம்ப லேசு அப்படின்ட்டு. இப்ப கொஞ்சம் வேற ஒரு கதைக்கு நான் போயிட்டு வரேன். இப்ப அந்த விபச்சாரத்துல பிடிப்பட்ட பொம்பளையை இயேசு கிட்ட பிடிச்சிட்டு வராங்க தானே, பிடிச்சுக்கிட்டு வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே சொல்றாங்க இயேசு கிட்ட. ஞாபகம் இருக்கா? இயேசு தரையில எழுதிக்கிட்டு இருந்தார். அப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, பாவம், நீங்க பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை அடிக்க சொல்லி சொல்றாரு தானே. அதாவது நீங்க யாரு பாவம் செய்யலையோ அந்த ஆள் தான் அந்த முதல் சாட்சியா வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப முதல் சாட்சி தான் முதல் கல்லை எறியணும். அது எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கிறங்க. கண்ட இடத்துலையும் கல்லெறிஞ்சு கொள்ள முடியாது. மற்றது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து அறிவது இல்ல, பெரிய ஒரு விஷயம் இருக்கு, கேட்டுக்கிறங்க. இப்போ ஒரு ஆளை குற்றம் சாட்டியாச்சு, இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு தீர்மானிச்சுட்டாங்கன்னா, ஆலோசனை சங்கம் தீர்ப்பை சொல்லிட்டா அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆளை கூட்டிக்கிட்டு போவாங்க, தள்ளிக்கிட்டு போவாங்க ஒரு மலையான ஒரு இடத்துக்கு. அப்ப எருசலேம்ல அப்படிப்பட்ட ஒரே ஒரு இடம் தான் இருந்தது. என்னன்னா, சாலமோன் தன்னுடைய அந்த ஆலய வேலைகளுக்காக கல்லுகள் எல்லாம் தோண்டி இருந்தார் இல்லையா, அப்படி குடஞ்சி நிறைய கல்லுகள் எடுத்து பயன்படுத்தினார் இல்லையா. அதுல அந்த கல்லுகள் எல்லாம் தோண்டப்பட்ட இடத்துல ஒரு இடம் மண்ட ஓடு மாதிரி இருந்துச்சு, கபாலஸ்தலம்.
அந்த கபால ஸ்தலம் அப்படிங்கிறத நீங்க எபிரேய மொழியில சொல்றதா கொல்கொதா. அப்ப கொல்கொதான்னு சொல்றது. அதுக்கு மேல கொண்டு போவாங்க. மேல கொண்டு போன பிறகு அந்த குற்றவாளி அந்த ஓரத்துல நிக்கணும், அந்த மலையின் ஓரத்துல நிக்கணும். பின்னால முதலாவது சாட்சியும் இரண்டாவது சாட்சியும் நிப்பாங்க. கீழே இருந்து ஆலோசனை சங்கத்தார்ல அந்த ஒருத்தர் சத்தமிட்டு சொல்லுவாரு, நீ அந்த ஆளுடைய பேரை சொல்லுவேன், ஸ்தேவான் ஆகிய நீ இன்னபடி நீ செய்தபடினால் நீ இன்றைக்கு இந்த ஜனங்கள் முன்னிலையில் மரண தண்டனைக்கு உள்ளாகிறாய் அப்படின்னு சொன்ன சரி தள்ளலாம்னா, இந்த முதலாவது சாட்சி அவரு இந்த ஆளை தள்ளணும். அப்ப இந்த ஆள் கீழே விழணும். அந்த கீழே விழும் போது செத்தா சரி, சாகாம அப்ப கீழே கொஞ்சம் பார்ப்பாங்க. பார்த்தா இன்னும் அந்த ஆளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னா அவங்க பின்னால போயிட்டு அந்த மேல நிக்கிற 2 சாட்சிக்கும் சொல்லுவாங்க கல் எறிங்கன்னு. அப்ப முதலாவது சாட்சி ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த கீழே விழுந்து மண்ணு மேலுக்கு போடணும். நீங்க நினைக்கிற அந்த சின்ன சின்ன கல் எடுத்து அடிக்கிறது இல்ல, அந்த பெரிய கல் எடுத்து போடணும். ஒரு கல்லு போடலாம், அது ஒருவேளை அவன் உடம்புல விழலாம், தலையில விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், நெஞ்சில விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், கையிலயோ காலையோ விழுந்துச்சுன்னா கையோ காலோ மட்டும்தான் நசுங்கும், சாக மாட்டான். அப்ப 2வது சாட்சி 2வது கல்லை தூக்கி போடுவான். அப்பையும் சாகலன்னா தான் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கையில கிடைக்கிற கல்லுகளை எடுத்து சாகிற வரைக்கும் அந்த ஆளை அடிக்கிறது. இப்ப புரியுதா? அப்ப இயேசு சொல்லும் போது நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு 2 கருத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த கருத்துக்கள் 2ல எது சரின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு கருத்து என்ன சொல்லுதுன்னா, இயேசு சொன்னாருன்னு இந்த சும்மா பாவங்கள் எவன் பாவம் செய்யலையோ நீங்க கல்லை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு. இன்னொரு கருத்து இருக்கு, என்னன்னா இவளோட பாவம் செய்யாதவன் எவன் இருக்கிறியோ அவன் கல்லை தூக்கி போடணும். அந்த அந்த தர்க்கத்தை சொல்றாங்க. இவன் ரொம்ப அழகான மகதலேனா மரியாள், ரொம்ப ஒரு அழகான ஒரு பொம்பளட்டு சரித்திரத்துல கூட பாக்குறோம். அப்ப அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணவங்க தான் இப்ப பிடிச்சு கொண்டு இந்த பொம்பளைய கல்லால் அறியணும்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் இயேசுவானவர் சொல்றாரு, இவளோட விபச்சாரம் பண்ணாதவன் கல்லை தூக்கி போடு, அந்த மேல தள்ளி விடு, கல்லை தூக்கி போடுங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு. இந்த 2 கருத்துல எது சரின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு தவற மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த கதையை வாசிக்கும் போது அல்லது நம்ம இயேசு படம் அப்படின்னு படத்துல பார்க்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன, அந்த இடத்துல வச்சு கல்லெறிஞ்சு கொள்ள போறாங்க கிடையாது. கல்லெறிஞ்சு கொள்ள யாராவது தீர்மானிக்கப்பட்டா அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு தள்ளி விட்டுட்டு அப்புறம் கல்லெறியணும். நாசரேத்துலயும் அப்படி ஒரு இடம் இருந்தது, மவுண்ட் பிரெசிபிஸ். லூக்கா 4வது அதிகாரத்துல இயேசுவ அந்த இடத்துக்கு தான் தள்ளி கொண்டு போய் கீழே தள்ளி விட பாக்குறாங்க. இயேசு அங்க மறைஞ்சு போயிடுறாரு. அப்ப இப்படி அந்த ஒவ்வொரு பிரதான நகரங்கள்ல இப்படி ஒரு மேடான ஒரு இடம் இருக்கும் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு. அப்ப ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்ற இடம் கொல்கொத்தா அப்படின்னா அங்கதான் இயேசுவையும் சிலுவையில அறைஞ்சாங்க. மேல இல்ல கீழே. சிலுவையில அறையிறது மேல அறைய மாட்டாங்க. நம்ம அந்த படங்கள் எல்லாம் பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை. கீழே தான் அந்த ரோடு ஓரத்துல தான் அவங்க சிலுவையில அறைவாங்க. அப்ப அந்த இயேசு சிலுவையில அறையப்பட்ட இடத்துக்கு தான் அந்த மேல ஸ்தேவான் தள்ளப்பட்டிருக்கணும். அங்கதான் அவங்க கல்லெறிஞ்சு கொலை செஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு சும்மா ஒரு மேலதிக விபரமா உங்களுக்கு நான் தரேன். அப்ப ஸ்தேவான் அங்கன கொலை செய்யப்பட்டாரு. அப்ப 8வது அதிகாரத்துக்கு போறோம். 8வது அதிகாரத்துக்கு போனா, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 அடுத்த 2 இப்ப நிறைவேற போகுது. எது? இப்ப 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், 6வது அதிகாரத்திலே பார்த்துட்டோம். 6வது அதிகாரத்திலே பார்த்துட்டோம், எருசலேம்ல சபை பயங்கரமா வளர்ந்து இவங்க எல்லாம் சாட்சிகளா இருந்து அந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிற எருசலேமில் சாட்சிகளா இருப்பீர்கள்ங்கிறது நிறைவேறுது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்ற, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இப்ப யூதேயா சமாரியா இங்க உள்ளுக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயாவுக்கு போயிட்டாங்க, சமாரியாவுக்கு போயிட்டாங்க. அப்ப சபை இப்ப எருசலேமை தாண்டி யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போகுது. அப்ப இயேசுனுடைய அந்த தீர்க்க தரிசனம் இப்ப மெதுவா நிறைவேறி கொண்டு வருது. சரி, இப்ப பாப்போம் சவுலினுடைய சம்பவம். என்ன பிலிப்பை பத்தி பேச போறேன். ஏன்னா 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு தான்
மெயினா பிரதானமா வராரு. 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் வந்தார் இல்லையா பிரதானமா, அது மாதிரி 8வது அதிகாரத்துல பிலிப்பு வராரு பிரதானமா. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்க, சவுல் எவ்வளவு கேவலமான முறையில சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு. இப்ப இது ஒரு வசனத்துல இது சொல்லியிருக்குது, ஆனா அது எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்பதான் பிலிப்பு வராரு சீனுக்குள்ள. இவர் யாரு? அந்த 7 பந்தி விசாரிப்பு ஊழியர்கள் ஒருத்தர் ஸ்தேவான், அவர் செத்து போயிட்டாரு. இப்ப அடுத்து இவர் பிலிப்பு. இப்ப 2 பிலிப்பு இருக்கு. ஒன்னு வந்து இயேசுனுடைய சீஷனா இருந்த பிலிப்பு, இது அவர் அல்ல. புரியுதா? இது வந்து அந்த 7 பேர்ல ஒரு ஆளாகிய பிலிப்பு. அப்ப இவர் வந்து செதறி போய் எங்க போறாரு? சமாரியாவுக்கு போறாரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எங்கும்னு சொல்றாரு இல்லையா, அப்போஸ்தலர் 1:8. அது ஏன் சமாரியாவை தன்னிச்சு காட்டுறாங்க? நான் ஏற்கனவே வேற பாடங்களை சொல்லியிருக்கிறேன். விசேஷமா இந்த இயேசுவினுடைய உவமை இருக்குது, நல்ல சமாரியன் உவமை. அதை குறித்து பேசும்போது கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டுல அசீரியர்கள் இஸ்ரவேலின் வடக்கு தேசமாகிய வடக்கு ராஜ்யத்தை அவங்க கைப்பற்றி அந்த ஜனங்களை 10 கோத்திரங்களையும் சிதறடிச்ச போது, அந்த இஸ்ரவேலினுடைய தலைநகரா இருந்த சமாரியாவுக்குள்ள புற ஜாதியார்களை கொண்டு வச்சு கொஞ்சம் யூதர்களை மிச்சம் வச்சாங்க. சமாரியாவுல மிச்சப்பட்ட யூதர்கள் இந்த புறஜாதியாரோட சம்பந்தம் கலந்தாங்க. சம்பந்தம் கலந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. அப்ப அதனால தெற்கு ராஜ்யத்துல இருந்த யூதர்கள், அதாவது யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார், இந்த சமாரியாவில் இருந்த யூதர்களை யூதர்கள்னு சொல்லல, புறஜாதியார்னு சொல்லல, சமாரியர்கள்னு சொன்னாங்க. அப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதியார் கூட பரவாயில்ல, ஆனா சமாரியர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். ஆகவே நீங்க கலிலேயாவில இருந்து எருசலேமுக்கோ, எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கோ போனா இந்த சமாரியா வழியால போகணும். அந்த சமாரியா வழியால போகாம இவங்க ஒண்ணு அப்படியே செசரியா வந்து கடற்கரை ஓரமா ஹைஃபா வந்து மெகிதோ பள்ளத்தாக்கு வழியால கலிலேயாவுக்கு வருவாங்க, அல்லது எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போய் எரிகோல இருந்து அப்படியே மேல பெத்ஷான் வழியால அப்படியே கலிலேயாவுக்கு வருவாங்க. இந்த லேசான வழியில போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமாரியர்களை அருவத்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், என்ன அழகா அந்த வழியால போய் சமாரிய ஸ்திரீக்கு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த சமாரிய ஸ்திரீ மூலமா சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆகவே இயேசு யாரையுமே தள்ளி விடுகிறவர் அல்ல. அப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் செதறி ஒவ்வொரு இடங்களுக்கு போறாங்க. பிலிப்புங்கிற மனுஷன் சமாரியாவுக்கு போறாரு. அப்ப பிலிப்பு சமாரியாவுக்கு போன உடனே அங்க பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. பிலிப்பு அதுக்கு பிறகு சமாரியாவில் ரொம்ப காலம் அவரு வாழ்றாரு. அப்ப 8வது அதிகாரம் முழுக்க வந்து அந்த சமாரியா விஷயங்கள் தான் இருக்குது. அப்ப பிலிப்பு செய்த அதிசயம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வா, இவர் யாரு? அந்த மாதிரி பந்தி விசாரிப்பு செய்வது தான். அதான் பாருங்க, இந்த பந்தி விசாரிப்பு ஊழியம்ங்கிறது ஒரு சாதாரண ஊழியம்னு நினைக்க கூடாது. அதுதான் ஒரு அத்திவாரமா இருக்குது. ஸ்தேவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியம் செய்யறாரு. இப்ப பிலிப்பு இந்த மாதிரி சமாரியாவை கலக்கிறாரு. இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆங்கிலத்துல சைமனி SIMONY அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சைமனி. அது ஏன் சொல்லுவாங்க, அது எதுக்கு சொல்லுவாங்கங்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்ப விளக்கப்படுத்த போறேன். 9வது வசனம். சீமோன் என்னும் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஏற்கனவே பெரிய மந்திரவாதி அவரு. தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அதாவது இவரே பெரிய மந்திரவாதி. சமாரியால உள்ளவங்க எல்லாம் இவர் பின்னால போயிருக்கிறாங்க. இவர் பெரிய மாய வித்தைகள் செஞ்சு மந்திரவாதம் எல்லாம் செஞ்சதுனால
ஆனா இவர் பிலிப்பு செஞ்சதுகளை பார்த்து இவர் பிரமிச்சு இவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாரு. புரியுதா? அது பெரிய சாட்சி தானே. இப்ப இதுல இருந்து நான் சில பாடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். சமாரியாவுக்கு பேதுரும் யோவானும் போறாங்க. 14வது வசனத்துல 15வது வசனம், இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இப்ப சீமோன் என்ன பாக்குறான்னா, பிலிப்பு பேய் விரட்டினாரு, தீவிரவாதக்காரங்களுக்கு சப்பானிகளுக்கு சுகம் கொடுத்தாரு, ஆனா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவரு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப இப்ப சமாரியால பெரிய எழுப்புதல் உண்டாகி இருக்குதுன்னு எருசலேம்ல இருந்து பேதுரும் யோவானும் வந்து பார்த்தா எல்லாம் நல்லோம், ஆனா இவங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் இன்னும் இல்ல. சரி, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லாரும் ஆவியில் அபிஷேகம் வந்து அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே சீமோன் பாக்குறான், இது பேதுரு சீமோன் இல்ல, அந்த மாய வித்தைக்காரனா இருந்த சீமோன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது, பிலிப்பு இப்படி எல்லாம் செய்யலையே அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான், அப்போஸ்தலர் 18வது வசனம், அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆஹா, பாருங்க, இவர் மாப்பிள்ள மாய வித்தைக்காரர் தானே முந்தி, இவர் நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சிருக்கிறார் தானே. அப்ப இவரே பிலிப்புவை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ற அளவுக்குன்னா பிலிப்பு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பாரு. சரி, இப்ப இவர் மாய வித்தையெல்லாம் விட்டுட்டு பிலிப்போட சேர்ந்துட்டாரு. ஆனா இப்ப பேதுரு யோவான் வந்து பெரிய ஒரு அபிஷேகத்தை காட்டிக்கிட்டு இருக்கும் போது இவர் நினைக்கிறாரு, இந்த அதிகாரம் எனக்கு கிடைச்சா என்ன, பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இதை தாங்களே அப்படின்னு. அதுதான் இந்த சைமனி, பணம் கொடுத்து வரம் பெறுதல், பணம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை பெறுதல். இதுக்குதான் இங்கிலீஷ்ல சைமனின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, சில பேர் சிமனின்னு சொல்லுவாங்க, சிமனி சைமனி. அப்ப அந்த சைமன் பேர் சீமோன் பேர்ல இருந்து வந்தது. பாப்பா பேதுரு என்ன சொல்றாரு. பேதுரு அவனை நோக்கி 20வது வசனம், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுள். இந்த மாதிரி பேதுரு மாதிரி பாஸ்டர் மாதிரி இந்த காலத்துல இருந்தா அநேகமா விசுவாசிகள் எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டுருவீங்களா இருக்கும். ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீரா விஷயத்துல பேதுரு நடந்துகிட்ட விதத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த காலத்துல ஏதாவது ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணிட்டா என்ன நடக்கும்? இப்ப பேதுரு என்ன பண்றாரு, ஒருத்தனை பார்த்து நாசமா போங்கிறார். ஒரு பாஸ்டர் யாரையாவது பார்த்து நாசமா போன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்களா இருக்கும் ஜனங்க? அந்த கிளிப்பை எடுத்து அதை யூடியூப் வழியால போட்டு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, வைபர்ல எல்லாத்துலயும் அனுப்பி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்ப பேதுரு எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி திட்டத்துக்கு. சரி, என்னத்தான் இருந்தாலும் இந்த ஆளும் ரசிக்கப்பட்டு வந்த ஒரு ஆள் தானே. இப்ப அவர் மாயவத்திக்காரன் இல்லையே, இப்ப அவர் ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தானே, ஒரு சகோதரன் தானே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பேதுரு மாதிரி பேதுருவோட நம்ம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஐயோ இப்படி ஒரு பாசம் செய்யக்கூடாது, அழகா சொல்லி கொடுத்துருக்கணும், நான் எடுத்து சொல்லி கொடுக்கணும், அதை விட நீயும் நாசமா போ, உன் பணமும் நாசமா போ கடவுதுன்னு சொல்றது நல்லதான்ட்டு. 21வது வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒரு வேளை உன் இருதயத்தில் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். என்ன திட்டுன்னு பாருங்க, இவ்வளவு கேவலமா திட்டுறாரு, அவ்வளவு பயங்கரமான ஒரு வேலையா செஞ்சாரு. ஆமா, என்ன அதனுடைய பின்னணி நல்லா கேட்டுக்கிறங்க. நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு இதுல. இப்ப சில பேர் ஊழியத்துக்கு வரும்போது சில விஷயங்களை விட்டுட்டு வரோம் இல்லையா. இப்ப இப்ப இந்த 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 சம்பவத்தை நான் 1 ராஜாக்கள் 17க்கு கொண்டு போறேன். நான் ஒரு தொடர்பை காட்ட போறேன் உங்களுக்கு. பேதுரு இப்படி கூட அனனியா சப்பிரால கோபப்படலையே. அனனியா சப்பிராலுக்கு சரி செத்தே போனாங்க, அது வேற. ஆனா இந்த பேதுரு திட்டுற விதத்தை பாருங்க, நீயும் நாசமா போகணும், உன் பணமும் நாசமா போட்டோம், இருதயத்தை துர்க்கணும், இதெல்லாம் ஒரு வேளை மன்னிக்கப்படலாம் நீ மனம் திரும்பினாலும் அப்படின்னு கண்ட மாறி கேவலம் பேசுறாரு. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காணுகிறேன். என்ன பெருசா பண்ணிட்டாரு சீமோன்? இவருக்கு தெரியல இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னன்னு தெரியல. இந்த பிலிப்பு வந்து பண்ணின அற்புதங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, நீ இவர் பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு காணிக்கையா கொடுக்குற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம்ல. பாஸ்டர் பேதுரு, பாஸ்டர் யோவான், இருந்தாங்க, நான் ஒரு காணிக்கை கொண்டாந்து ப்ளீஸ் நீங்க ஜெபிக்கும் போது இப்படி எல்லாம் நடக்குது, அந்த அதிகாரத்தை எனக்கும் தாங்களே அப்படின்னு தானே கேட்டாரு. அப்ப அந்த பணத்தை காணிக்கையா பார்த்திருக்கலாம்ல. ஒரு இப்ப வரங்கள், இப்ப பவுல் கொரிந்து புத்தகத்துக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, வரங்களை நாடுங்கள்னு சொல்றாரு இல்லையா, வரங்களை நாடுங்கள். அப்ப
வரங்கள் வேணும்னு கேளுங்க, வரங்கள் வேணும்னு ஜெபிங்க, வரங்கள் வேணும்னு ஆசைப்படுங்க. இப்படி பவுல் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு கொரிந்து புத்தகத்துல. அப்ப இந்த சீமோன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? இப்ப சீமோன் என்ன சொல்றாரு, நானும் இப்ப நான் ரசிக்கப்பட்டுட்டேங்க, நான் இப்ப மாயவித்தை பண்றது இல்லையே. எவ்வளவு மாயவித்தை காரணம், அதுவும் சமாரியாவுல பயங்கர ஃபேமஸா மாயவித்தக்காரனா இருக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஒரு மாயவித்தக்காரனா தான் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்காரு, ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப வந்து பேதுரு யோவான் ரெண்டு பேரையும் பார்த்து, பாஸ்டர் எனக்கும் இந்த மாதிரி அபிஷேகத்துல ஊழியம் செய்ய ஆசையா இருக்குது, எனக்கும் தாங்களே பாஸ்டர் இந்தாங்க காணிக்க அப்படின்னு கொடுத்ததுல என்ன பெரிய தவறு, ஏன் இப்படி கிளிக்கணும் சொல்றேன். ஏன்ட்டு நம்ம ஆண்டோட ஊழியத்துக்கு வரும்போது சில விஷயங்களை விட்டுட்டு வரோம். தொழிலோ பணமோ ஜாதியோ படிப்போ அந்தஸ்தோ புகழோ விட்டுட்டு வரோம் இல்லையா? நம்ம எதை விட்டுட்டு வரோங்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? விட்டுட்டு வாரதை இங்க உள்ளுக்கு வந்து பற்றி கொள்ள வைக்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். புரியுதா? இப்ப வந்து நான் உங்களுக்கு அந்த 1 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். நீங்க 1 ராஜாக்கள்ல 17 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆகாப் யெசபேலை திருமணம் செய்வான். சீதோனிய ராஜா ஏத்பாகாலினுடைய மகள். சரி, அது பிரச்சனை தான், நீ நுகத்துல திருமணம் செய்யறது தப்பு. அப்புறம் அவன் வந்து தெய்வங்களை கொண்டாரா இஸ்ரவேலுக்குள்ள, அதுவும் ஒரு பெரிய தப்பு தான், விக்கிரக ஆராதனை. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, ஆண்டவர் அக்கினி அனுப்பி ஒரே அடியா சோதோம் குமர மாதிரி அழிக்கல, அல்லது நோவா காலத்துல மாதிரி வெள்ளத்தை போட்டு அழிக்கல, அல்லது இன்னொரு நாடு வந்து இஸ்ரவேலை சம்பூர்ணமா அழிச்சிட்டு போக வைக்கல. இவங்களை உயிரோட வதைச்சாரு. எப்படி செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? 3 வருஷம் மழை வராம பண்ணாரு. அப்ப மழை வரல, இவங்க யாரும் சாகல, ஆனா உயிரோட தண்ணி இல்லாம இருக்கும்போது யோசிச்சு பாருங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. குளிக்க முடியாது, குளிர்ச்சியாக முடியாது, சுத்தமா இருக்க முடியாது, ஒழுங்கா தண்ணி குடிக்க முடியாது, வியாதிகள். அதாவது இந்த தண்ணி இல்லாம அவங்கள சாகடிக்கவும் இல்லை, ஆனா உயிரோட வச்சு நிம்மதியா இருக்க விடவும் இல்லை, படைச்சார் ஆண்டவர். உண்மையா முழு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆகாப் ராஜாவுடைய காலத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனை தான் ஆக பயங்கரமான தண்டனை, மரண தண்டனையை விட பயங்கரம். ஆகானுக்கு கல் எறிஞ்சாச்சு, சரி செத்துட்டான். சோதம் குமராவுக்கு அக்கினி விழுந்துச்சு, சரியான செத்துட்டான். ஜலப்பிரளயம் வந்துச்சு, 40 நாள் மழை பெஞ்சிச்சு, இரவு பகலும், அவன் தண்ணியில் அமைக்கி செத்துட்டான். ஆனா இவன் 3 வருஷம் உயிரோட இருக்கணும், ஆனா உயிரோட இருந்துகிட்டே சாகுற மாதிரி தண்ணி இல்லாம. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இஸ்ரவேல்ல இருந்து துரத்தப்பட்ட, யோசுவா காலத்திலையும் பிறகு தாவீது காலத்திலையும் துரத்தப்பட்ட பாகாலுங்கிற கானானிய தெய்வத்தை அவன் திரும்ப கொண்டாந்துட்டான். இங்க இருந்து போனதை திரும்பி கொண்டாடுறது, அதுதான் பிரச்சனை. இப்ப இங்கேயும் சீமோனுங்கிற இந்த மனுஷன் இந்த மாதிரி மாய வித்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆண்டவருக்குள்ள வந்தான். அப்ப அந்த மாய வித்தைனா என்ன? இவன் செய்யறதெல்லாம் நடக்கும், இவன் சாபம் போட்டா சாபம் வரும், இவன் யாருக்காவது நன்மை வரும்னா நன்மை வரும். ஏன்னா பிசாசுகளை வச்சு தானே செய்யறது. இன்னைக்கு கூட மந்திரவாதிகள் பிசாசுகளை வச்சு நிறைய வேலை செய்யறாங்களே, வசியம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்குது தானே. மந்திரவாதிகளை போயிட்டு அவனுக்கு காசு கொடுத்து அந்த ஆளுக்கு கால் உடையணும்னா அந்த பிசாசு உடைக்குது தானே. இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு மந்திரம் பலிக்காது, இருந்தாலும் வெளியே சொல்றேன். அப்ப சமாரியாவில் இவன் சீமோன்கிறவன் மாய வித்தைக்காரனா இருக்கும்போது அவனுக்கு நிறைய புகழ் இருந்துச்சு இல்லையா? அப்ப இவன் அதை விட்டுட்டு தானே வந்தான். இப்ப இந்த பேதுரு யோவான் செய்யறதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னன்னா, நான் கைகளை வைக்கும் போதும் ஜனங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும். அப்ப திருப்பி என்ன வரணும்? நான் இந்த மாதிரியான காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிய வரணும். அதாவது எதை விட்டுட்டு வந்தானோ அதை இங்க வந்து ஆசைப்படுறான். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கேன், இப்ப என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னைய நிறைய இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு தெரியும். பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் உங்க சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன் பிரசங்கம் பண்ண. நிறைய பேருக்கு தெரியும், நான் ஆண்டவருக்குள்ள வரதுக்கு முந்தி நான் ஒரு மேடை பாடகன், நான் ஒரு பாடகன், நான் ஒரு இசை கலைஞன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால பாடி கைத்தட்டு வாங்கினவன், பாராட்டு வாங்கினவன். நிறைய பாஸ்டர்ஸுக்கு தெரியும், நீங்க என்னைய பாட சொல்லுவீங்க, பாஸ்டர் பாடுங்க, நான் பாட மாட்டேன், கவனிச்சிருக்கீங்களா? பாட மாட்டேன், நான் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு போவேன். என்னைக்காவது ரொம்ப அரிதான சந்தர்ப்பத்துல திடீர்னு கிட்டார் எடுத்து ஒரு பாட்டு பாடுவேன், அல்லது ட்ராக் ஒன் போட்டு ஒரு பாட்டு பாடுவேன். அது ஆண்டவர் சரி இப்ப பாடு அப்படின்னு சொல்ற நேரங்கள். மற்ற நேரங்கள்ல நான் ஏன் பாடுறதில்லை, ஏன்னு நான் உங்களுக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பாட ஆசை இல்லாதனாலயா? இல்ல, பாட ஆசை, அதனாலதான் பாடுறதில்லை. புரியுதா அந்த பாயிண்ட்? நான் மேடையில பாடினவன் இல்லையா?
பாடகனுக்கு பாட ஆசை இருக்காதா? ஒரு பாட்டு பாடகன் எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே தான் இருக்க விரும்புவான். டாய்லெட்டுக்கு போனாலும் அவ்வளவுதான், வெளியே நின்றுட்டு இருந்தாலும் அவ்வளவுதான், எந்த நேரமும் பாடிக்கிட்டே தான் இருக்க விரும்புவான். ஏன்னா பாட்டு அவனோட உடம்புக்குள்ள இருக்கு. ஒரு கலைஞனுக்குள்ள அவனுடைய கலை ரத்தத்துல ஊர்ன ஒண்ணா இருக்கும். அது அவனை விட்டு போகாது. அப்ப நான் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பாடின ஒரு மனுஷன் இப்ப நான் ஆண்டவருக்காக பாட விரும்ப மாட்டேனா? இப்ப எனக்கு ஆண்டவருக்காக பாட்டு பாட எழுத வராதா? இல்ல பாடதான் வராதா? வரும். ஆசை. அந்த ஆசைனாலதான் பாடுறதே இல்லை. ஏன்? எதை விட்டுட்டு வந்தேனோ அதை நான் இப்ப சபை உள்ளுக்கு எதிர்பார்த்தேன்னு சொன்னா அதுக்குதான் இந்த சிமோனின்னு பேர், சைமனின்னு பேர். அது சரியில்லை. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த உதாரணத்தை வச்சு நான் நிறைய விஷயம் சொல்றேன். பாருங்க, சில பேர் வந்து பெரிய பதவியில இருப்பாங்க, மேனேஜரா இருப்பாங்க, தலைவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேரை வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க உலகத்துல. அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வருவாங்க. வந்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க ஊழியத்துக்கு வந்து அவங்க ஊழியம் வளரும் போது திரும்ப அந்த அந்த உலகத்துல அவங்க இருந்த அந்த நிலைமைக்கு குறிச்சு அந்த ஆசை வரும். அப்ப அதை திரும்ப இங்க எடுக்க பாக்குறது. அப்ப அங்க மேனேஜரா இருந்த பழக்கத்துல இவர் பாஸ்டரா இருந்தாலும் மேனேஜர் மாதிரி அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸையும் அந்த ஊழியக்காரனையும் வச்சுட்டு வேலை செய்வார். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஊழியத்துக்கு வரும்போது சில பேர் எப்படி வருவாங்கன்னா, நான் ஒண்ணும் இல்லப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்னை அப்படியே உங்ககிட்ட தானே, நீங்க என்ன எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லித்தான் வருவாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க உலகத்துல இருக்கும்போது என்ன காரியங்கள் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இங்கே எதிர்பார்ப்பாங்க. பட்டம் ஆசைப்படுவாங்க. உலகத்துல இருக்கிற போது பட்டம் வாங்குறதுக்கு ஆசை. ஆனா பட்டம் வாங்கல, அது வாங்கிட்டாங்க, அதை விடுங்களேன். இப்ப இங்க வந்தோன்னா பட்டங்களின் பின்னால ஆசை. பாஸ்டர்னு ஜனங்கள் என்ன சொல்லணும், ரெவரண்ட்னு ஜனங்கள் எல்லாம் சொல்லணும், டாக்டர்னு ஜனங்கள் எல்லாம் சொல்லணும். இப்ப பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் இப்படிலாம் ஜனங்க சொல்லணுங்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா நான் ஆசையை பத்தி சொல்றேன். அந்த ஆசை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஏன் ரெவரண்ட் ஆகணும்? இப்ப நான் கூட ரெவரண்ட் தான், ஆகவே நான் அதுக்கு எதிராக பேசல. ஏன் ரெவரண்ட் ஆகணும்? அது கிறிஸ்தவ ஊழியத்துல ஒரு பல வருஷங்களுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பதவின்னு ஒண்ணுமே. இப்ப இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது தான், அதுல தப்பே இல்லை. இப்ப நானும் ஒரு டாக்டர் தான், அப்ப எனக்கு ரெவரண்ட், டாக்டர்னு எல்லாம் பட்டங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம ஊழியத்துக்காக கொடுக்கப்படும் போது இதெல்லாம் நம்ம வாங்குறது வேற, ஆனா ஆசைப்படுறது வேற. ஆசைப்பட்டோம்னா எங்கனே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்க எங்களுடைய தாழ்மை? நான் டாக்டர், நான் ரெவரண்ட் நான் சொன்னா அது பெருமை, மத்தவன் சொன்னா அது கிருபை. இப்ப யாராவது உங்களை பார்த்து, இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாஸ்டர், ஊழியக்காரங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுக்கு சொல்றேன், யாராவது உங்களை பார்த்து நீங்க ஒரு தேவ மனுஷன், நீங்க ஒரு பாஸ்டர், நீங்க அருமையான ஒரு வேத ஆசிரியர்னு சொன்னா அது கிருபை. ஆனா நீங்க போயிட்டு நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருமை. நம்ம பார்க்கணும், நம்ம கிருபையில இருக்கிறோமா பெருமையில இருக்க மாட்டேன். இப்ப இவர் கிருபைக்காக கேட்கல, அதாவது ஜனங்களுக்கு வரம் கிடைக்கணும், அதனால எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு இவர் கேட்கல. பவுலடியார் ஞான வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள், வரங்களை நாடுங்கள்னு சொன்னது பெருமைக்காக அல்ல, கிருபைக்காக. ஏன்னா வரங்கள் சபைக்கு தேவை. அதே வரங்களை நாடுங்க, சபைக்கு வரங்கள் தேவைங்கிறனால வரங்களை நாடுங்கிறது தான் பவுலினுடைய உபதேசம். ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான், நம்மட ஒரு பெருமைக்காக வரங்களை நாட வைக்கிறான். புரியுதா? இந்த சீமோனினுடைய பிரச்சனை தான். அவன் எதை விட்டு வந்தான், அதாவது மாய வித்தைகள், அற்புதங்கள், அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் கொஞ்ச காலம் நல்லாதான். ஆனா பேதுரும் யோவானும் வந்து சேர்ந்த பார்த்தோன்னா இவனுக்கு ஆசை வந்துருச்சு, எனக்கும் வேணுமே, நான் யார் மேல கை வைக்கிறனோ அவனுக்கும் இது நடக்கணும், ஆகவே இது தாங்க அப்படின்னு பணத்தை கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா நல்லா? ஆகவே ஊழியத்தில் அன்பானவர்களே, ஆசைப்படுறதை செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்றதை செய்யணும். நம்ம ஆசைப்படுறத ஆண்டவரும் சொல்லிட்டாருன்னா அது வேற, அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆனா ஆண்டவர் சொல்ற முக்காவாசி விஷயம் நமக்கு ஆசையாவே இருக்காது. உண்மையா சொல்றேன். ஊழியத்துல இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு வர விரும்புறவங்க, ஊழியத்துல இப்பதான் கால் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இடி உழுகிற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. நீங்க ஆசைப்படுறத ஆண்டவர் ஊழியத்துல அநேகமா கொடுக்கவே மாட்டார். 86ஆம் ஆண்டு நான் பாஸ்டரா வரேன். ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரே, நான் உமக்காக பாடல்களை எல்லாம் எழுதி உமக்காக ஒரு ஆராதனை வீரனாக நான் இசை வாசித்து நான் உமக்காக பாட போகிறேன். ஆண்டவர் சொன்ன, இல்ல வேண்டாம், அதுதான் இடத்துல இருக்கிறதா, அதுதான் எனக்கு ஆசை. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவனா மாறு. அப்ப கற்றுக் கொடுக்கிறவனா மாறுறதா இருந்தா கற்றுக்கொள்ளணும். படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். நான் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன், ஆனா படிக்கிறதுக்கு அடி வாங்குவேன். என்ன படிப்பேன்? பாடம் படிக்கிறது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஓ லெவல் படிச்சுட்டு விட்டு விட்டு ஓடி போயிட்டேன் நான். அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாட்டு எனக்கு வேணாம், உன் இசை எனக்கு வேணாம்,
உன்னை வேத ஆசிரியனாக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பனா இருக்கும் நான் படிக்கும் போது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே படிக்கிற ஒரு ஆசை உள்ளவனா இருந்தா பரவாயில்ல, படிக்கிறவனையே எனக்கு பிடிக்காது. நீங்க ஸ்கூல் காலத்துல எல்லாம் என்னுடைய நண்பர்களை பார்த்தா படிக்கிறவனை எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு எனக்கும் கொல்லப்படி பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இப்படிப்பட்டவன் தான் என்னுடைய கூட்டாளியா இருப்பான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யூ ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and I'll tell you who you are. உன் நண்பர்கள் யார் என நீ எனக்கு சொல், நான் நீ யார் என சொல்லுகிறேன். அப்ப எந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இருந்தாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. எப்ப பார்த்தாலும் அடி புட்டி சண்டை பாட்டு இதுதான் என்னுடைய விஷயம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீ உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னா ஆசையா இருக்குமா? நான் என்ன சொன்னேன் ஆண்டுகிட்ட, சும்மா இருந்தா நான் வந்தது ஊழியம் செய்ய, படிப்பதற்கு அல்ல. நீர் வெளிப்படுத்தும் விட்டாரா? என்ன பண்ணார் ஆண்டவர்? எனக்கு விருப்பம் இல்லாததுகளை தான் செய்ய வச்சாங்க. அப்ப அதுதான் நான் சொல்றேன், ஏன் நான் பாடுறேன் இல்ல, ஏன் நான் சர்ச்சஸ்க்கு வந்தோன்னு கிட்டார் தூக்கிட்டு போய் நின்று முதல்ல பாட்டு பாடிட்டு தொடங்கல, ஏன் நான் வர்ஷிப் லீடிங் பண்றது இல்ல, ஏன்னா அதெல்லாம் செய்ய எனக்கு ஆசை. உடனே நினைக்காதீங்க ஆசைப்படுறதை செய்யக்கூடாதுன்னு. ஆசைப்படுறதை கர்த்தர் சொல்ற சந்தர்ப்பங்கள் உண்டு, அப்பையும் செய்யணும். ஆனால் ஊழியம் என்னுடையதல்ல, உங்களுடையதல்ல, அவருடையது. அவர் சொல்றதை தான் நீங்க செய்யணும். அதனால அன்பானவர்களே, நீங்க என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அத நீங்க 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 என்னத்தை விட்டுட்டு வந்தீங்களோ அதை திருப்பி ஊழியத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு பிசாசு பாப்பா. அதுல பயங்கர கவனமா இருக்கணும். புரியுதோ? அப்ப அங்க நீங்க அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சு, அங்க உங்களுக்கு கீழே ஜனங்கள்லாம் வேலை செஞ்சாங்க, இங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆசை வரும். உங்களுக்கு கீழே ஜனங்களை வைக்கிறதுக்கு, அதனால வைக்கிறதுக்கு ஆசை வரும். பட்டங்கள் பதவிகள் ஆசை வரும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஆசை வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல இருந்தும் காட்டிட்டேன், ஆகாப் கதையில, இங்க இந்த சீமோன் கதையிலையும் காட்டிட்டேன். அந்த நம்ம விட்டுட்டு வந்த விஷயங்கள் நமக்கு திரும்ப வேண்டாம், ரொம்ப கவனமா இருக்கும். அப்படி கர்த்தர் அந்த விஷயங்களை பயன்படுத்துறதா தான் பயன்படுத்தட்டும், ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இவர் அதற்கு சீமோன், ஐயோ நீங்க சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். 24வது வசனம். ஓகே, அவன் மனம் திரும்பிட்டான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதை. இந்த கதையை நான் சொல்லிக் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க வேண்டி வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க நான் நடிச்சாதான் உங்களுக்கு புரியும். இங்கேயும் இருக்கிறாங்க சில பேர், நான் கேமராவுக்கு மட்டும் படிச்சு கொடுக்கல, இங்கேயும் லண்டன்ல இருந்து வந்து பாஸ்டர் பால் இந்திரன் எங்களோட இருக்கிறாரு. எல்லாம் சிரிக்க போறீங்க நான் சொல்ற சில விஷயங்கள் கேட்கும் போது. ரூத்தி இருக்குது, பிரான்சிஸ் இருக்காரு. இதை நான் கொஞ்சம் நடிச்சு காட்டும் போது கொஞ்சம் சிரிப்பீங்க, பரவாயில்ல, சத்தமா சிரிச்சா சிரிங்க, கேமரால கேட்கட்டும். என்ன நடக்குது தெரியுமா? இந்த பிலிப்பு ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறாரு. என்னது? 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, அதுக்கு அவன் ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கிறேங்க, இது பயங்கர முக்கியமான பாயிண்ட் தான். அப்போஸ்தலர் 1:8 இயேசு என்ன சொன்னாரு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம். அதாவது முதல்ல எருசலேம், சுவிசேஷம் எருசலேமுக்கு வந்துருச்சா? 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், எருசலேமுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சா? 7ஆம் அதிகாரத்திலையும் 8வது அதிகாரத்துல பாக்குறோம். 8வது அதிகாரத்துல முதல் வசனத்துல யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சு. இப்ப இனி எங்க போக போகுது? பூமியின் கடைசி பரிந்தம். இப்ப பூமியில அந்த காலத்தைய வடக்கு எல்லையா தெற்கு எல்லையா இருந்த எத்தியோப்பியாவில இருந்து ஒருத்தர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எத்தியோப்பியா. அந்த எத்தியோப்பியா மந்திரிய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அனுப்புனா சுவிசேஷம் எத்தியோப்பியாவுக்கு போயிடும். அப்ப பூமியின் கடைசி பரியந்தம் போக போகுது. எங்க இருந்து? சமாரியாவில இருந்து. அதாவது எருசலேம்ல இருந்து யூதேயா, யூதேயாவில இருந்து சமாரியா, சமாரியாவில இருந்து பூமியின் கடைசி பரியந்தம். அப்படித்தானே? இப்ப சமாரியா வரைக்கும் வந்துருச்சு. இதனால தான் சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவ ஆண்டவர் எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அனுப்ப பாக்குறாரு. பாத்தீங்களா? அவர் ரூத்தி அநேகமா எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேண்டி வரும் இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுக்கு. ஸோ கெட் யுவர் பைபிள் ரெடி. ஏன்னா தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல அநேகமா உங்களோட வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் a King James version, right? Okay, and I have a new international version. Let's see what happens. Okay. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி 26, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹலோ, நல்லா கேளுங்க. சமாரியா இங்க இருக்கு, எருசலேம் இங்க இருக்குது, காசா இங்க இருக்குது. புரியுதா? சமாரியா இங்க, எருசலேம் இங்க, காசா இங்க. எருசலேம்ல தான் யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க சிதறி போகலையே. அப்ப எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போறான். எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போறான்.
அவன் போற அந்த வழி அது தெரியுமா? அவன் எருசலேம்ல இருந்து காசா வரைக்கும் போய், காசாவில இருந்து அப்படியே எகிப்துக்குள்ள நுழைஞ்சு, எகிப்துல அப்படியே தெற்கு எகிப்து வரையால் போய் நைல் நதியோட போனா நைல் நதி ஆரம்பமாகிற இடமாகிய எத்தியோப்பியாவுக்கு போய் சேருவான். அப்ப எருசலேம்ல இருந்து எத்தியோப்பியாவுக்கு புறப்பட்டு போற அல்லது திரும்பி போற அந்த மந்திரியை சந்திக்கிறதுக்கு எருசலேம்ல அப்போஸ்தலர்கள் இல்லையா அல்லது வேற கிறிஸ்தவர்கள் தான் இல்லையா? ஏன் இவ்வளோ தூரத்துல சமாரியாவில் இருக்கிற பிலிப்புக்கு சொல்லணும், பிலிப்பு ஒருத்தன் எருசலேம்ல இருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போறான், அவன் அந்த காசாவுக்கும் எருசலேமுக்கும் போற வழியில நீ போய் சந்தின்னு இந்த ஆள் இங்க இருந்து புறப்பட்டு எருசலேமையும் தாண்டி ஏன் போகணும்? ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறதுக்கு. எருசலேமிலிருந்து யூதேயாவும், யூதேயாவிலிருந்து சமாரியாவும், அடுத்து சமாரியாவிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம். அப்ப சமாரியாவில இருந்து தான் உலகம் எல்லாத்துக்கும் போகணுங்கிறனால சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவ அங்க அந்த எத்தியோப்பியன் மந்திரி கிட்ட அனுப்புறாரு. புரியுதா? நீங்க யோசிக்கணும். இப்ப நம்ம சில நேரம் பைபிள் வாசிக்கும் போது நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு போயிட்டு எத்தியோப்பியன் மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்றாரு. அது எங்க இருக்குதுன்னு கூட நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு எங்க இருந்தாரு, எருசலேம் எங்க இருக்குது, இவன் எங்க இருந்து வந்தா, எங்க போறான், இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனா இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புரியுது இல்லையா? யோசிங்க. ஆண்டவர் பயங்கர பிளானோட தான் வேலை செய்தார், பயங்கர திட்டம். அப்ப சமாரியால இருந்து அவர் அனுப்புறாரு. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் எத்தியோப்பியா ராஜஸ்திரி கந்தாகேக்கு மந்திரி. பொதுவாக அந்த காலத்துல ராணிகளுக்கு மந்திரியா வைக்கிறது ஆம்பளைகளை இல்ல, பொம்பளைகளையும் இல்ல, அன்னகர்கள். அன்னகர்கள் தெரிந்தானே உங்களுக்கு, அரவாணிகள்னு சொல்லுவாங்க. இப்ப அதை பத்தி நாங்க கேவலப்படுத்தக்கூடாது, கூறவும் கூடாது. ஆனா அவங்க பேசுற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சானே? அந்த ஏன் இப்படி சொல்றீங்க, நான் அந்த மாதிரி. இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்க? கிரேக்க மொழியில அப்படித்தான் இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது வாசிங்க, எனக்கு சத்தமா வாசிங்க, கேமரா கேட்கறதுக்கு. verse 27 8:27 சத்தமா. And he arose and went, and behold, a man of Ethiopia, an eunuch. Eunuch, not Enoch, eunuch. eunuch. இங்கிலீஷ்ல eunuch னு சொன்னா என்னது? அன்னகன், அரவாணி. Okay, thank you for that. And let me see, இங்க என்னுடைய 27ல என்ன சொல்லிருக்குதுன்னு. So he started out, and on his way he met an Ethiopian eunuch. Wow. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்லயும் eunuch னு சொல்லிருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரூத்தி வாசிச்சுச்சு, அதுலயும் eunuch னு தான் இருக்குது. ஆகவே தமிழ்ல அது இல்லாதனால தான் நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கிரேக்க மொழியில அன்னகன் அப்படின்னு இருக்குது, அரவாணின்னு இருக்குது. அப்ப ஏன் சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு போய் பேசுறாருங்கிறது இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே தானே? இதெல்லாம் யோசிக்கணும்ப்பா. சில நேரம் ஏன் வேற யாரும் இல்லாதனாலயா பிலிப்பு அனுப்புறாரு? பிலிப்பை விட பெரிய ஆளுங்க இருக்கும்போது பக்கத்துல எருசலேம்ல, இவன் எருசலேமுக்கு தான் வந்துட்டே போறான். அங்க இருக்கிறாங்க பேதுரு, யாக்கோபு, பர்த்தலமியூ, தோமா, எல்லாருமே இருக்கிறாங்க, அந்திரேயா. இவங்க யாராவது பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம், அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணுமே. சமாரியாவுக்கு பிறகுதான் பூமியின் கடைசி பிரேதம். ஆகவே சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு அனுப்பி பேசுறாரு. அப்ப அவங்க அவர் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, ரதம் போகுது. இப்ப பொதுவா எத்தியோப்பிய மந்திரி தானே அவரு. அப்ப அவர் அந்த ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா சொல்ல வாசிக்கிட்டு போறாரு. ஒரு 4 குதிரை எடுத்துக்கிட்டு போகும். அப்ப பின்னால வேலைக்காரங்க, இந்த எத்தியோப்பியால எல்லாருமே ஆப்பிரிக்கன் கருப்பினத்தவர்கள் தானே. இப்ப இவரும் கருப்பு தான். அந்த கருப்பினத்தவர் அந்த அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இவர் வாசிக்கிட்டு போவாரு. அப்ப பின்னால சில பேர் ஓடிக்கிட்டு போவாங்க. அப்ப அந்த குதிரைகளுக்கு பக்கத்தாலையும், அந்த 4 குதிரைகளுக்கும் பக்கத்தால இங்கிட்ட 2 பேர், இங்கிட்ட 2 பேரும் ஆப்பிரிக்கன்ஸ் ரைட்டா அவங்களும் ஓடுவாங்க, அந்த ரதத்தோடய ஓடுவாங்க. இப்படித்தான் போவாங்க. அப்ப பிலிப்பும் ஓடி வராரு. ஓடி வந்து பக்கத்தால ஓடுறாரு. அப்படி மேல பார்த்தா மாப்பிள்ள உட்கார்ந்து இதை வாசிச்சுட்டு போறாரு, ஏசாயா ஆகமத்தை வாசிச்சுட்டு போறாரு. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சும்மா வாசிக்கல, சத்தமா வாசிட்டு போறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. அவர் அன்னகர் தானே, அப்படித்தானே வாசிச்சிருப்பாரு. அப்படி வாசிட்டு போறாரு. அப்ப அவர் வாசிக்கிறது இவர் கேட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்றான். என்ன சொல்றான்?
அப்படி பார்த்துட்டு திடீர்னு சத்தம் யாரோ பேசுறது கேட்டோம். திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லிப்பா, யாரும் எனக்கு விளங்கப்படுத்தாதீங்க, எனக்கு எப்படி இது புரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? ஏன்னா அப்படித்தானே பேசுவாங்க. இது பிரசங்க நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா நின்றுகிட்டு இருந்தேன்னா எக்ஷனோட போடலாம். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சம்பவத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்றேன். அப்ப பிலிப்பு அப்படி சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஏன் ஓடி வரீங்க, கால் வலிக்கல, ஏறி உட்காருது, வாங்க இடம் இருக்குல்ல அப்படின்னு அவன் ஏறி உட்கார்ந்துக்கிறான். அப்ப அவன் வாசிச்ச வசனம் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. இந்த வசனங்களை தான் அவரு பேசுறாரு. ஏசாயா 53 அதிகாரம் 7, 8 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 7, 8 வசனங்களை தான் இவர் வாசிக்கிட்டு போறார். அப்ப மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இங்க பாருங்க, இப்ப இவர் கேட்கிறாரு, யாரை பத்தி அவர் பேசுறாரு? அவரை பத்தி தான் பேசுகிறாரா, இன்னும் வேற யாரை பத்தி சொல்றாரா? சொல்லிட்டாங்களே. கவனிங்க, எத்தியோப்பியா மந்திரி அவர் அன்னகரா இருக்காருங்கிறதுக்காக அறிவு இல்லாதவர் அல்ல. அதை விளங்கிக்கணும். நீங்க அரவாணிகள், அன்னகர்கள் பாலியல் குறைவு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. நான் அன்னகர்களை பத்தி நிறைய படிச்சு பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணல, சும்மா படிச்சு பார்த்தேன். அவங்களுடைய ஆசாபாசங்கள் என்ன, அவங்களுடைய இயல்புகள் என்ன, அவங்களுடைய குண நிலை என்ன, மற்ற நான் ஒரு மனோதத்துவ வைத்தியனால அவங்களுடைய மூளை அமைப்பு என்ன, இப்படிலாம் நான் பார்த்தேன். உண்மையா அவங்க பாலியல் ரீதியா அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவ்வளவுதானே ஒழிய அவங்க மற்ற விதத்துல அவங்க எந்த ஒரு குறையும் இல்லை. நம்மள மாதிரி தான் அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, நல்ல தாளதுகள் இருக்கு. சில பேர் நல்லா அழகா பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, அருமையான வேலைகள் செய்ய முடியும். ஆகவே இந்த அறவாணிகள்ங்கிற ஒரு கூட்டத்தை நம்ம கேவலமா நினைக்க கூடாது. எனக்கு சந்தோஷம், இந்தியாவில் அறவாணிகளுக்கு இந்த காலத்துல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த இலங்கையில அது இன்னும் வரல. இலங்கையில அவங்கள இன்னும் அவங்க வெளியே வரத்துக்கு வைக்கப்படுவாங்க. அதனால அவங்க ஆம்பளை மாதிரி காணப்பட முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு தெரியும், பார்த்தா சில பேரை இவங்க அரவாணிகள்னு. ஆனா அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இங்க இல்லை. ஐரோப்பியாவில தான் இருக்கு. இப்ப இந்தியாவில இப்ப சமீப காலமா அரவாணிகள் நலன்புரி சங்கம், அரவாணிகள் நிலையங்கள், அப்படி எல்லாம் அவங்களுக்கான விசேஷ படிப்பு சலுகைகள் எல்லாம் இப்ப கொடுக்கப்படுது. ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுலயும் எனக்கு பெரிய சந்தோஷம். யார் எவருன்னு தெரியாது, அரவாணிகள் மத்தியில இந்தியாவில் இப்ப சில பேர் ஊழியங்களும் கூட தொடங்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகவே அவங்க சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவர்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம். இப்ப நீங்க அவங்கள பத்தி நீங்க சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா எல்லா நாடுகள்லயும் அரசன்மார் அவங்க இந்த அந்த புறத்துக்கு ஆண்கள் போக விட மாட்டாங்க. அந்த புறம்ங்கிறது பொம்பளைகள் இருக்கிற இடம். இந்த ராஜாட மனைவி ராணி, அப்புறம் இவருடைய மத்த பல மனைவிகள் இருந்தா அவங்க, அப்புறம் அவங்களுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் குளிக்கிற இடம், அதுக்கெல்லாம் ஆம்பளைகளை கொண்டாட விட மாட்டாங்க ராஜாமார். அப்ப அதனால இந்த அரவாணிகளை தான் இவங்க ராஜா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த ராணிமாரெல்லாம் பாத்துக்கிறவங்க. அப்ப இங்கேயும் அந்த கந்தாகைங்கிற அந்த ராணியினுடைய ஒரு மந்திரி தலைவர். அப்ப இந்த அரவாணியா இருந்த இந்த எத்தியோப்பிய அந்த அன்னகன், அந்த மந்திரி சும்மா பக்கத்துல ஓடி வந்த ஒரு ஆள் இப்படி கேட்கிறான்னு உடனே ஏறி பக்கத்துல உட்கார்ந்துக்கோன்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்களா? அவ்வளவு மொக்கங்களா, மூடர்களா? இல்ல. என்ன நான் நினைக்கிறேன் தெரியுமா? அன்னைக்குமா நான் நினைக்கிறது சரியா தான் இருக்கும். இந்த விஷயத்துல இவர் அந்த மந்திரிய கிட்ட ஓடி நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு விளங்குதான் நான் கேட்கும் போது நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தை அந்த மந்திரியுடைய நெஞ்சத்தை தொலைச்சிருக்கும். ஏன்னா பிலிப்புங்கிறவர் ஒரு அபிஷேகத்துல நிறைஞ்ச ஒரு மனுஷன் இல்ல. இப்ப இவர் பேசுனதே அந்த மந்திரிக்கு இது ஒரு வித்தியாசமான ஆள், இது சும்மா ஒரு இந்த வழியால ஓடுறவன் இல்ல, இவர்கிட்ட விஷயம் இருக்கு பாருங்க. நீங்க யாருன்னு கேட்கல, உங்க பேர் என்னன்னு கேட்கல, உங்களுக்கு தெரியுமோ அப்படின்லாம் கேட்கல. எடுத்த வாய்க்கே இல்ல, யாராவது எனக்கு சொன்னா தானே புரியும், நீங்க வாங்களே, நீங்க ஏறி உட்கார்ந்துக்கிறீங்களே அப்படின்ட்டு இதை வாசிச்சுட்டு இது யாரை குறிச்சு சொல்றதுன்னு கேள்வியா கேட்கிறார். அன்பாளர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களுக்கு உள்ள ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கா தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன், அபிஷேகங்கிறது வெளியால வாரது தான், உள்ளுக்கு போகாது. இருந்தாலும் உங்களுக்கு உள்ள அந்த அபிஷேகத்துக்கான ஒரு நபரத்துவம் உங்களுக்குள்ள இருக்கு, ஒரு அனாயிண்டிங் இருக்கு. வெளியாள் ஆண்டவர் அறியாதவன் கூட உங்களை பார்க்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசம் நீங்க உடுப்புல காட்ட தேவையில்லை, பார்க்கும் போது தெரியணும். இப்ப சில நேரங்கள்ல என் வாழ்க்கை நான் அதை பார்த்திருக்கேன். எந்த நேரமும் இல்லை. எந்த நேரமும் இல்லாததுக்கு காரணம் என்னுடைய குறை தானே ஒழிய ஆண்டோட குறை இல்லை.
சில நாங்க பண்ற அட்டூழியங்கள்னால நாங்க ஊழியக்காரங்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்லை. சில நேரம் நான் உடுத்திக்கிட்டு போற விதத்தை பார்த்தா ஊழியக்காரனே சொல்ல மாட்டாங்க. ஆனா சில நேரங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு முறை 2007 ஒரு போலி குற்றச்சாட்டுக்காக என்னையும் பாஸ்டர் ராஜாவையும் எங்களுடைய மூப்பர் அந்த நேரம் அந்த ஸ்டீவன் பிரதர்ங்கிறவரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி எங்களை போலீஸுக்கு கொண்டு வந்தாங்க. போலீஸ்ல வச்சு கைது பண்ணி சிறைக்கூட்டலுக்கு அடைக்க போகும்போது அந்த போலீஸ்காரன் வந்து என்கிட்ட இப்படியே நின்று இப்படி மூஞ்ச பாக்குறான். அப்ப அந்த பாஸ்டர் ராஜாவும் அந்த ஸ்டீவன் பிரதரும் நிக்கிறாங்க, 2 பேரும் இருக்கத்தக்க. என் மூஞ்ச பார்த்து சொல்றான், உங்களை எனக்கு அரெஸ்ட் பண்ண முடியலைங்கிறான். நான் சொல்றேன், எனக்கு உங்களை கைது பண்ண முடியலை. நான் கேட்டேன், ஏன்? எங்களை 3 பேர்த்து தானே கைது பண்ணிருக்கீங்க. இல்ல உங்களுக்குள்ள என்னமோ இருக்கு, நீங்க யாரு அப்படின்னு. நான் சொல்றேன், நான் தான் அந்த சர்ச் பாஸ்டர், என்னைய தான் இந்த பொய் குற்றச்சாட்டுல சொல்லிருக்காங்க. இல்ல நீங்க வேற என்ன, நீங்க யாரு, நீங்க என்ன, உங்களுக்குள்ள என்னமோ இருக்கு, எனக்கு உங்களை உள்ள வைக்க முடியாது. பிளீஸ் உங்களை நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ள வாங்க. அதாவது நான் சட்ட விரோதமா உங்களை நான் அனுப்புறேன், உங்களை எனக்கு இதுக்குள்ள வச்சிருக்க இயலாது. நான் ஆச்சரியப்பட்டு, என்னடா இது எந்த நேரம் இல்ல, சில நேரம் என்னுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்குது. சில நேரங்கள்ல நான் நினைக்கிறேன், நம்ம ஒழுங்கா இருந்தா, நானே ஒழுங்கா இருந்தா எந்த நேரமும் அது இருக்குமா இருக்கும். ஊழியக்காரன் நம்ம ஒழுங்கா இருந்தா வெளியே உள்ளவனுக்கு நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு தெரியும். ஒரு பெரிய ஆள், வித்தியாசமான ஆள், இது ஒரு வித்தியாசமான புள்ள, இது ஒரு வித்தியாசமான பொம்பளை, இப்படி தெரியணும். பெண்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க பஸ்ல போகும்போது உங்கள ஒரு வித்தியாசம் உலகத்துக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார், வித்தியாசமா இல்லையா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், அது வித்தியாசமா இல்ல. ஊழியம் செய்றீங்கன்னா நீங்க ஊழியம் சொல்லுவோமே, சாப்பாடு பரிமாறுற ஊழியம். இப்ப யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? சாப்பாடு பரிமாறின 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்தேவான், பிலிப்பு. பெரிய பிரசங்கி மாறல, சாப்பாடு பரிமாறுற ஊழியம் செய்யறவங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே நீங்க உங்க சபையில நாக்காளி அடுக்கிறவர், கூட்டுறவர், உங்களோட சர்ச்ல உள்ள டாய்லெட்டுகளை கழுகிறவர், பாட்டு புத்தகங்களை வைக்கிறவர், ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் போடுறவர், காணிக்க எடுக்கிறவர், நீங்க யாரா இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் உலகத்துக்கு தெரியும். எத்தியோப்பிய மந்திரி இழிச்சவாயம் இல்ல, அவன் அண்ணகனா இருக்கலாம், ஆனா இழிச்சவாயம் இல்ல. சும்மா ஒருத்தன் வந்து என்ன வாச்சிட்டு போறீங்கன்னு கேட்டோம், வாங்கல வந்து சொல்லித்தாங்கன்னு கேட்பானா? நீங்க கேட்பீங்களா? இல்ல. இவர் என்ன சொல்றாரு, வாங்களே நீங்க எனக்கு சொல்லுங்களே, உன் பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, நீ ஊழியனா, உனக்கு தெரியுமா, நீ எங்க படிச்ச, ஒன்னும் கேட்கல. இவ்வளவுக்கும் ஒரு மந்திரி. அப்ப பாருங்க, அந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது, இருக்கணும்னு நான் சொல்லல, இருக்குதுங்கிறத நீங்க நினைச்சுக்கல. நீங்க எங்க போனாலும் இருக்குது, புரியுதா? அது தெரிஞ்சுக்கிற சந்தோஷமா நீங்க காரியமாட்டுங்க. அப்ப பிலிப்பு பேச தொடங்குறாரு. 35வது வசனத்துல அவரு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. 36வது வசனம், அவங்க தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மந்திரி, ஏதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஐயா? உங்களுக்கு எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. பிலிப்பு சொல்றாரு, நீ முழு இருதயத்தோட விசுவாசிச்சா தடை இல்லைன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொன்னவுடன் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். அப்ப பாருங்க, இந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் உடனே பெற்றுக்கொண்டார். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது, ஞானஸ்நானம் கொடுக்க போறவங்க, நீங்க ஞானஸ்நானம் கிளாஸ் வச்சு அந்த ஞானஸ்நான வகுப்புகளுக்கு பிறகும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அல்லது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம அவங்க முழுக்க விசுவாசிக்கும் போது, ஓகே அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப இது 2 தரத்தார் இன்னைக்கு கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஞானஸ்நானத்தை பத்தி ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அல்லது திடீர்னு ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டுலாம். 2மே முடியும். அது அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். ஆகவே இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல எத்தியோப்பிய மந்திரிக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாருங்கிறத வச்சுக்கிட்டு ஆகவே நினைச்சவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்னு சொல்லவும் கூடாது. ஆனா எல்லாம் ஒழுங்கா கற்றுக் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுக்கறதும் நல்லது. சில சந்தர்ப்பங்கள் அப்படி கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் தான் சீக்கிரம் கொடுத்துட்டு அப்புறம் கற்றுக் கொடுக்கறதும் செய்யலாம். புரியுதோ? அப்ப அதுக்கு பிறகு ஒரு ஆசோத்துல காணப்பட்ட, ஆசோத்துங்கிறது என்ன, இப்ப அந்த டெல் அவீவ்னு இருக்கு, டெல் அவீவ் அந்த பிரதேசம். அங்க இருந்து செசரியாவுக்கு போறாரு. சமாரியாவுக்கு போறதுக்கு முதல்ல இவர் செசரியா வரைக்கும் போறாரு. கொஞ்ச நாள் செசரியாவில் இருக்காரு. அப்ப போற வழியில எல்லா இடத்துலையும் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போறாரு. அப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த 4வது பாடத்துல நம்ம பிரதானமா ஸ்தேவானை பத்தியும் பிலிப்பை பத்தியும் பார்த்தோம். இந்த 2 பேரும் யாரு? பந்தி விசாரிப்புல ஈடுபட்டு இருந்தவங்க. நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க சர்ச்ல? ஒரு ஊழியம் செய்யாட்டி இப்ப போயிட்டு உங்க பாஸ்டரோட பேசணும். இப்ப இல்ல, உங்க பாஸ்டர் போய் சொல்லிட்டு, பாஸ்டர் ஏதாவது ஊழியம் தாங்க,
ஒற்றை அடிக்கிற ஊழியம் சரி, டாய்லெட் கழுவுற ஊழியம் சரி, இதெல்லாம் பயங்கர ஊழியங்கள். ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யாம சும்மா சர்ச்சில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு பாரமா இருக்கிறாங்க, பூமிக்கு பாரமா. ஏதாவது ஒரு ஊழியம் நீங்க ஆண்டவருக்காக செய்யுங்க. ஏன் ஜெப ஊழியம் செய்யலாம், உபவாச ஊழியம் செய்யலாம். இந்த பெரிய பெரிய பிரசங்கம் படிச்சு கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது தான் எல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. சின்ன சின்ன ஊழியங்கள், ஏன்னா சின்னது பெருசுன்னு இல்லை, அதான் சொல்ல வரேன். ஆனா உலகத்தின் பார்வையில சின்னதா இருக்கக்கூடிய ஊழியங்கள் கூட நீங்க செய்யுங்க. பந்தி விசாரிப்பு, பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒருத்தர் தான் இரத்த சாட்சியானார். அவரை இயேசுவானவர் பரலோகத்துல எழும்பி நின்று வரவேற்கிற அளவுக்கு கனம் பெற்றார். எல்லாரும் அப்போஸ்தலனா வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் பாஸ்டரா வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் பெரிய வேத ஆசிரியர்களா வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் நாடு விட்டு நாடு பிரயாணம் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்க செய்யற ஊழியத்துல உங்களுக்கு கனம் இருக்கு, பிதா உங்களை கனம் பண்றாரு. நீங்க இயேசுக்கு ஊழியம் செய்யலாம். ஸ்தேவான் கிட்ட இருந்து இதை நம்ம படிச்சுக்கிறோம், பிலிப்பு கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்கிறோம். என்னன்னா அதுவும் ஒரு கீழ்ப்படிவு, அதுவும் ஒரு தாழ்மை. ஆண்டவர் சொல்லும் போது இப்ப அநேகமா தூரம் இருக்கிறார் சமாரியாவில், அப்ப அங்க ஒருத்தர் போறான், அவனை போயிட்டு பிரசங்கம் பண்ண அப்படிங்கும் போது அவர் கூட யோசிச்சிருக்கலாம், எருசலேம்ல இருக்கவங்க பண்ணலாமே அதை அப்படின்ட்டு. இல்ல, அவர் கீழ்ப்படிஞ்சு போறாரு. போய் எத்தியோப்பியா வரைக்கும் சுவிசேஷம் போறதுக்கு காரணமா இருந்தது இந்த பிலிப்பு. அப்ப இன்னைக்கு இந்த பார்த்த பாடம், இந்த 4வது பாடத்துல நீங்க படிச்சது என்னது? பந்தி விசாரிப்பு. சாப்பாடு பரிமாறுற ஊழியத்துல ஈடுபட்ட 2 பேர் எந்த அளவுக்கு ஊழியத்துல ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டாங்கன்னு அதுல நம்ம 8வது அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். 5ஆம் பாடத்துல 9வது அதிகாரத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுல நம்ம பவுலாய் மாறுதல் அப்படிங்கிற ஒரு ஊழியத்துக்கு அதை பத்தியும் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம பேதுருவை எப்படி ஆண்டவர் செசரியாவுக்கெல்லாம் கொண்டு போறாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, சந்தோஷமா படிச்சுக்கிட்டீங்களா? 4வது பாடத்தையும் முடிச்சிட்டோம். எல்லா குறிப்புகளையும் அழகா எழுதி வச்சுக்கிறீங்க. 5வது பாடத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.